வணக்கம் நண்பர்களே. சிற்றினம் சேராமையில 5 குறள் பார்த்தோம். இப்ப 6வது குறள். 6வது குறள் என்ன சொல்லுதுன்னா, மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும். இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகாவினை. எப்படி எம்பாட்டிக்கா ஐடியா பாருங்க. அவர் சொல்றாரு, மனம் தூயவர்களுக்கு எச்சம் நன்று ஆகும். எச்சம்னா என்ன? அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், மற்றபடி அவங்களுடைய புகழாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலே அவர்களை பற்றி சொல்லுகின்ற எந்த வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக. மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும். ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்கள பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இது தான் எச்சம். எச்சம் நன்று ஆகும். ஆனா அந்த இனம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொல்ல அந்த இனத்தை பற்றி எப்படி எல்லாம் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது, இனம் தூயாருக்கு இல்லை இல்லைங்க. என்னது இல்லை? இல்லை நன்று ஆகாவினை. எந்த வினையானாலும் சரிதான், அது நல்லதை தவிர வேற எதுவும் கிடையாது. நல்லதுதான் அங்க நடக்கும். அங்க தவறான காரியங்கள் இந்த இனம் தூயவர்களா இருந்து அந்த இனத்தில் அவன் அப்படிப்பட்ட ஒரு இனத்தை பெற்றவராக சும்மா இதெல்லாம் அந்த ஒரு இனத்துல அந்த இனத்துல அந்த ஒரு வித்து கிடைச்சி அதுல அவன் அதுலதான் சொல்றாரு, நாம என்னடா அவர் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இனம் தூயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்றாரு, நெகட்டிவ் ஆரம்பிக்காரு. என்னன்னு நம்ம பார்த்தா, இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகாவில்லை. அவங்களுக்கு நல்லதுன்னு ஆகாம எந்த விலையுமே இருக்காது. அதுக்கு அவங்க இனம் தூய்மை உள்ள இடத்துல இருந்து வந்தாதான் அவங்க தொட்டதெல்லாம் சொல்லணும். மற்றபடி அது வராது. மனம் தூயா இருக்கு எச்சம் நன்று ஆகும். ரைட்டு, அதுல ஒண்ணும் இல்லை. நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன்ல நடக்க முடியாது. நீங்க உங்க அப்பா உங்க தாத்தா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்ல ஒரு தாத்தா ஏமாறாரு அப்படின்னு சொல்லி இது மனம் தூயா இருக்கு. ஆனால் இனம் தூயாதான் ஒரு மனிதன் அது பெறுவது என்பது பெரிய விஷயம். அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்சியாளர்களாகவும் பெரிய நல்ல மக்களாகவும் எல்லாம் அவங்க செய்த காரியங்கள் தொட்டது துலங்குவதை தவிர வேற எதுவும் அவங்களுடைய இதுல நடக்காது. அவங்க இனம் தூயவர்களாக உள்ளவர்கள் இருந்தார். இனம் தூயவர்களாக உள்ளவர்கள் செய்யும் பொழுதுதான் அது அப்படி எப்படி நடக்கும். ஸ்டாலின் இல்லை
நன்றாக வினைன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த இனம் தூய அந்த ஒரு இனம் ஒரு நன்றாக இருக்க போய் தான் இன்னைக்கு ஸ்டாலின் நன்றாகாத வினையே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் அனுமதி எவ்வளவு காரியம் எவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் எல்லாம் பிற மக்களை தூக்கி மேல கொண்டு வரணும். மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது அவருடைய குழந்தைகளோட நிக்கிறது அந்த இனம் தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் செய்யற காரியம் எல்லாமே நல்லா. இன்னைக்கு அந்த இனம் அவருக்கு பின்னால அத அப்படிப்பட்ட ஒரு இனத்திற்கு உரியவனாக இருக்கும் பொழுது செய்த காரியமெல்லாம் அவருக்கு நல்லா. இதைத்தான் சொல்றார் வள்ளுவர். அது அமைகிறது எல்லாருக்கும். அது அந்தந்த இது உள்ளவர்கள் தான் சரி, அப்படிப்பட்ட ஒண்ணு தான் இன்னைக்கு ஸ்டாலின் சரி அடுத்த என்ன சொல்றாங்க.